Daily. Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டத்திற்கு சென்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முருகன் கோவில் முன்பாக போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாக அனுமதி கோரியிருந்த நிலையில் அது மறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தடையை மீறி போராட்டம் நடத்த சென்றவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிபவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நேற்று இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மதுரை மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாகட்டும், இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாராக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் 16வது மண்டபம் அருகே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள், சந்தேகத்துக்கு இடமளிக்கும் சுத்தி செய்யும் நபர்கள் உள்ளிட்டவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த ஆதி மதனகோபால் என்ற நபர் திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமிட்டு கத்திய வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் சந்தேகத்துக்கு இடமாக சுற்றிச் சென்ற நபர்கள் மற்றும் அருகே வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அனைவரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூரில் இருந்து சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டவாறு கோவிலுக்குள்ளிருந்து வெளியே வந்த நிலையில் அவர்களையும் கைது செய்து தற்போது அழைத்து சென்று வருகின்றனர். இதை சேர்ந்து மதுரை மட்டுமல்லாது காவி துணி அணிந்து வரக்கூடிய நபர்களையும் கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Taste the Daily.